அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். 6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் நிருபத்தின் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். பவுல் அவர்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவன் தொகுத்து கொடுக்கிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. குடும்பத்தில் சமாதானத்திற்கான ஒழுங்குகளை சொன்னான். வேலை ஸ்தலத்தில் சமாதானத்திற்கான ஒழுங்குகளை சொன்னான். அதன் பின்னதாக இப்பொழுது அவன் சபைக்கு ஒரு போதனை கொடுக்கிறான். அதாவது சபைக்கு வெளியில் இருப்பவர்களுடன் எப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் பார்த்தோம், எஜமான் வேலைக்காரன் பார்த்தோம். இப்பொழுது சமுதாயத்தில் சபைக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு என்னவென்று பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய இரகசியம். அது என்ன இரகசியம் என்றால், நியாயப்பிரமாணத்திலே யூதன் புறஜாதிகளோடு கலந்து உறவாடுவது தடை செய்யப்பட்ட ஒன்று. தேவன் அவனை பரிசுத்தமாய் காப்பதற்காக புறஜாதிகளோடு சேராதே என்று சொல்லி வைத்திருந்தார். ஆனால் கிறிஸ்து பூமியில் பிறந்த பொழுதோ எல்லாரும் சகோதரர்கள், ஒரே இரத்தத்தினால் படைக்கப்பட்டவர்கள். தேவன் ஒருவர்தான் எல்லாருக்கும் தகப்பன். ஆகையால் எல்லாரும் சகோதரர்கள் என்கிற இரகசியத்தை பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்தவன். ஆனால் கொர்நேலியு வீட்டுக்கு அவனை அனுப்பி தவறான கட்டுப்பாட்டு நின்று அவனை விடுவித்தார். ஆகவே இந்த அதிகாரத்தில் சபைக்குள் இருப்பவர்கள் சபைக்கு வெளியில் இருப்பவர்களோடு எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அதான் பாருங்கள், கிறிஸ்துவின் இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரம் அதை வெளிப்படுத்துவதற்கு ஜெபத்தில் விழித்திருங்கள். அவன் இதை பிரசங்கம் பண்ணுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிக்க சபையினரின் ஜெபத்தை நாடுகிறான். ஒரு குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு காரியம் வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அண்ணன் தம்பி வேறு வீடுகளில் குடும்பமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக ஜெபம் பண்ணி ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறான், நான் ஏற்ற விதமாக இந்த சத்தியத்தை போதிக்க எனக்கு ஜெப உதவி வேண்டும். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் நான் இந்த காரியத்தை போதிப்பதினால் தான் யூதர்கள் என்னை ராயனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறான். திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் கிடைப்பதற்காக தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள்
என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் ஞானமாய் நடப்பது எப்படி, காலத்தை வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்துவது எப்படி என்பதற்கு நான் ஒரு நடந்த ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். ருமேனியா ஒரு கம்யூனிச நாடு. கிறிஸ்தவர்களை அங்கே ஒடுக்கினார்கள். ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்பவர் ஒரு யூதன். அவர் சபையை அண்டர்கிரவுண்டு அந்தரங்க சபையாகத்தான் நடந்தது. ஆனால் அந்த கம்யூனிஸ்டுகள் அவரையும் அவர் மனைவி மகனையும் பிடித்து வைத்து, உன் சபையில் உள்ளவர்கள் பெயரை எனக்கு கொடு, இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார்கள். ஆனால் அவன் மனைவி சபினாவோ, ரிச்சர்ட் சொல்லாதே, நான் ஒரு கோழையின் மனைவியாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னாள். அவன் முடியாது என்று சொல்லிவிட்டான். அவனை 14 ஆண்டுகள் தனிமை சிறையில் அடைத்திருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்பதை கேட்டவுடன் ருமேனியாவிற்கு போய் அவர்கள் உண்மை நிலையை அறிய ஒரு வேர்ல்டு கிறிஸ்டியன் கவுன்சிலில் இருந்து ஒரு கொஞ்சம் பேர் ஒரு டெலிகேஷனாக போனாங்க. அதில் சாம் கமலேசன் நம்ம ஊர்க்கார், அவரும் ஒரு உறுப்பினராக போயிருந்தார். அங்கே போனப்போ அவர் அந்த சவுசஸ்கு அப்படின்ற டிக்டேட்டர், சர்வாதிகாரி, அவன் தான் ரொம்ப கொடூரமானவன், அவனை சந்தித்தார்கள். அப்போ அப்படி பேசும்போது அந்த சவுசஸ்கு அவன் சாம் கமலேசனை பார்த்து அவன் சொன்னான், உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ஸ் சப்தம் இருக்கிறது என்று சொன்னான். இது ஒரு வாய்ப்பாக பக்கத்தில் இருந்த ஒருவர் எடுத்து, அவர் வாய்ஸை நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சத்தத்தை, அவர் பாடுறதை கேட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னார். நுழைச்சிட்டார் சுவிசேஷத்தை. சவுசஸ்குவால் ஒன்றும் சொல்ல முடியலை. அப்போ அவன் சாம் கமலேசனை பார்த்து ஒரு பாட்டு பாடுங்க என்றான். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி சாம் கமலேசன் நாம் பாடப்போகிற பாட்டின் அர்த்தம் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லி சவுசஸ்கோவிடத்திலே பாடினார். அந்த சவுசஸ்கு இவர் பாடி முடித்தவுடன், நீ இதே செய்தியை என் ஆஃபீஸர்களுக்கு சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்றார். எப்படி ஞானமாய் போன உடனே இயேசு கிறிஸ்து தான் தேவன், நீ செய்கிறதுக்கு உன்னைய தண்டிப்பார்னு சொல்லாமல் காத்திருந்து அவன் வாயின் வார்த்தைகளாலேயே அவனை பிடித்த, அதுதான் ஞானம். பிடித்து காலத்தை வாய்ப்பை தவற விடாமல் சுவிசேஷம் சொன்னார்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி ஞானமாய் நடப்பது, எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. சகோதரனே, ஆல்வேஸ் பி ஆன் த லுக் அவுட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பொழுதும் ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். தேவன் கொண்டு வரும் பொழுது அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதும் ஞானமாய் நடப்பதும். அவனவனுக்கு
இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. ஞானமாயும் பேசுங்கள், அன்போடும் பேசுங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். கொலோசேயில் இருந்து எப்பாப்பிரோ அவன் பவுலை தேடி இங்கே வந்திருந்து அவன் பவுலிடத்திலே அந்த ஒரு நிருபத்தை வாங்கினான். அதை அவன் கொண்டு போகும் முன்னதாக, இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய், கொஞ்சம் இளைப்பாறு என்று சொல்லி எப்பாப்பிரோவை நிறுத்திவிட்டு தீகிக்குனிடம் அந்த நிருபத்தை கொடுத்து பவுல் அனுப்புகிறான். அவனை குறித்து ஒரு சாட்சியும் சொல்லி அனுப்பு. பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், எ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், கர்த்தருக்குள் என் உடன் வேலையாள், கோ லேபரர் இன் கிரைஸ்ட். அவனை பற்றி பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியன், கர்த்தருக்குள் உடன் வேலையாள். அவன் ஏற்கனவே தீகுக்கு எருசலேமில் உள்ள தரித்திரருக்காக காசு கொண்டு கொடுத்து அவன் பழக்கமானவன், உண்மையுள்ளவன். அவனை அனுப்பி இந்த காரியங்களை அங்கே சொல்கிறான். கம்யூனிகேஷன், விசுவாசிகள் மத்தியில் ஒருவரோடு ஒருவர் செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விசுவாசிகள் சந்தித்தால் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பந்தான் ரெண்டு பேருடைய விசுவாசமும் பலப்படும், சபை விருத்தியாகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு. நீங்கள் இந்த பேரெல்லாம் வரும்போது அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் கொலோசேன்ற பேர் இருக்கான்னு நீங்கள் தேடி பாருங்க. கொலோசேன்ற பேர் நடபடிகளில் இல்லவே இல்லை. பவுலுடைய மிஷினரி பயணங்கள்லாம் போட்டிருக்கோம், ஆனால் கொலோசே இல்லவே இல்லை. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. அரிஸ்தர்க்கு அவன் பவுலோட அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவன். கப்பலில் பவுலின் அடிமையாக ஏறி ரோமாவிற்கு வந்து அவனோடு சிறையில் இருக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண, உதவி செய்யவும், அவனை பராமரித்து கொள்ளவும் தன்னை அர்ப்பணித்தான். பாருங்கள், எவ்வளவு தன்னலம் அற்றவன் இந்த அரிஸ்தர்க்கு. இப்படி நீங்கள் யாருக்காவது செய்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? தேவன் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறார், உங்கள் மேலும் பிரியமாய் இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னும் பாருங்கள், யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம். யாரெல்லாம்? அரிஸ்தர்க்கு, பர்னபாவுக்கு இனத்தானான மார்க்கு, இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்த்து சொல்லுகிறார். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்து. இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் எனக்கு ஆறுதல் செய்தவர்கள்.
யூதர்களில் இருந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான் பவுலோடு இணைந்து அவனுக்கு ஆறுதல் செய்து. எப்பாப்பிரா, இந்த எப்பாப்பிராவை பற்றி நாம் இந்த கொலோசே நிருபத்தின் ஆரம்ப அறிமுகத்தில் சொன்னோம். அவன்தான் லவோதிக்கேயா, கொலோசே, எராப்போலி இந்த 3 பட்டணங்களிலும் சபைகளை ஸ்தாபித்தான். இவன் ஒரு கிரேக்கன். ஆனால் எபேசு பட்டணத்தில் பவுல் திறனு என்பவன் வித்யாசாலையில் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது ரட்சிக்கப்பட்டு வாரம் அடைந்து தன் ஊருக்கு வந்து இந்த 3 சபைகளையும் உருவாக்கி இந்த லைக்கஸ் நதி பள்ளத்தாக்கிலே ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தவன், போராடுகிறவன். எதில்? ஜெபத்தில் போராடுகிற ஒருவன். அநேகம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரை குறித்தாவது இந்த ஊர்க்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இரவும் பகலும் போராடி உபவாசமிருந்து ஜெபிக்கிறவன்னு உங்களை பற்றியோ இல்லை யாராவது ஊழியக்காரர்களை பற்றியோ? இந்த எப்பாப்பிரோ அப்படிப்பட்டவன். ஆகையால் பவுல் அவனை அதிகமாக நம்பி அவனுக்கு இன்னும் போதனைகளை கொடுத்து அவன் அந்த எப்பாப்பிரா தன்னுடைய சபைக்கே அவன் வாழ்த்துதல்களை அனுப்புகிறான். பாருங்கள் 14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லூக்காவை பற்றி தெரியும். அவன்தான் லூக்கா சுவிசேஷம் எழுதினதும் நடபடிகள் எழுதினதும். வைத்திய வேலையை விட்டுட்டு சுவிசேஷ வேலைக்கு வந்தானா என்னன்னு தெரியாது. ஆனால் சுவிசேஷ வேலை செய்தான்றது நல்லா தெரியும். அந்த லூக்கா. தேமாவை பற்றி நீங்கள் வாசிக்கணும், பைபிளில் தேடி வாசிக்கணும். அவன் முதல்ல பவுலோடு இருந்து ஊழியம் செய்தவன். 2வது பவுல் அவனை சொல்லும்போது தேமாவும் இருக்கிறான் என்றார். 3வது 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லும் பொழுது என்னை விட்டு போய்விட்டான். பின்மாற்றம். சகோதரனே, நீங்கள் தேமாவை போலவா அல்லது லூக்காவை போலவா? இன்றைக்கும் தேவன் எப்பாப்பிரோக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் சபை சீரழியாதபடி, உங்கள் டயசிஸ் சீரழியாதபடி போராடி, தேவனிடத்தில் போராடி எங்கள் சபையை சீர்படுத்தும், எங்கள் டயசிஸை சீர்படுத்தும் என்று சொல்லி போராடி உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே போராடுகிற ஒரு விசுவாசியை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று அங்கலாய்ப்பாரோ? சகோதரனே, பாருங்கள், இந்த அர்க்கிப்பை பற்றி சொல்லும் பொழுது இவன் பிலமோனின் மகன், லவோதிக்கேயாவில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தவன். இவன் வேலையை சரியாக செய்யலை. தன் வேலையில் சரியாய் செய்யாதவன் அழிம்பனுக்கு சகோதரன். ஆக பவுல் சொல்கிறான், அவனை கண்டுபிடிச்சி கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறான். பவுலாகிய நான் என் கையினால் உங்களை வாழ்த்துகிறேன், கிருபை உங்களோடு இருப்பதாக. அந்த கிருபைன்றது கிரேக்கர்களுடைய வாழ்த்து. பவுலும் சாதாரணமாக புறஜாதிகள்கிட்ட கிருபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா
புறஜாதிகள் ரோமரோ கிரேக்கர்களோ சந்திக்கும் பொழுது கிரேஷியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருபைன்னு. சகோதரனே, இந்த நிருபம் உமக்காக எழுதப்பட்டது. உம்முடைய குடும்பம் காக்கப்பட எழுதப்பட்டது. சத்தியத்தை நேர் பிடித்து கொண்டு வாழ வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும், ஜெபத்திலே போராட வேண்டும் என்று எழுதப்பட்டது. நேர் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நிருபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க உதவும். புறம்பே இருக்கிறவர்களோடு ஞானமாய் வாய்ப்புகளை பயன்படுத்தி சத்தியத்தை அன்போடு சொல்ல எங்களை பலப்படுத்தியருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.